பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்குரிய உமாபதி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணே. சமீபத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் உரை அப்படிங்கிறப்ப எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே ஆளுநருடைய ஃபங்க்ஷன் அப்படின்னாலே முதல்ல எடுத்தோன்னே வந்தே மாதரம் அவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அப்படின்னு சொல்கிறது தான். பட் இந்த முறை தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடியிருக்காங்க. ரெண்டாவது தேசிய கீதம் பாடிருக்காங்க. மறுபடியும் முடிக்கும்போது மறுபடியும் தேசிய கீதம் பாடிருக்காங்க. இதுதான் நடந்தது. ஸோ அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரதமர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தார்ல, ஸோ ஆஸ்ட் பர்மிஷன் தட் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு. இல்லை, அது வந்து பர்மிஷன் அவர்கிட்ட கேட்டால் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் ஊருக்கு போயிட்டார் மறந்தாப்புல. கவரை வாங்கி வச்சுட்டு யார் பிரதமர்? ஆமாம். அப்புறம் முக்கியமான வேலையாக G7 போய் அங்கே போய் கழுவி ஊற்றுறேன், அது வேறு. அங்கே போயிட்டார் அவர். இந்த லெட்டரை இங்கே மறந்து வச்சுட்டு போயிருக்காரு. மறந்து வச்சுட்டு போனால் இந்த லெட்ரு வந்து இங்கிலீஷில் இருந்துருக்கு. அப்புறம் அதை பார்த்து கவர்னருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்தும் பாடுவாங்க, இதுவும் பாடுவாங்க. இது தேசபக்திக்கு தேசிய கீதமும், தமிழ் பக்திக்கு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடுவாங்க. நீங்கள் 2 தடவை என்ன ப்ளே பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டோன்னே அந்த கவர்னருக்கு புரியலை. ஃபஸ்ட்டு தேசிய கீதமாக செகண்டான்னு பாடுவாங்கன்னு சொன்னாங்க, முன்னாடி பாடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் பாடுது அப்படின்னா பாடி முடித்த உடனே டக்குன்னு உட்காந்துருக்காரு, அடம் பிடிச்சிருக்காரு. அதான் ராஜஸ்தானில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டகம்லாம் இங்கே நிறையா இருக்கும். அந்த ஒட்டகத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 டன்னு 2 டன்னு அழுக்கு மூட்டை இதெல்லாம் ஏற்றிடுவாங்க. இந்த இப்போ ஒரு துவைக்க போகிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவர்களெலாம் இப்போ நம்ம ஊரில் கழுதையில் சுமந்து போவாங்கல்ல, அங்கே வந்து ராஜஸ்தானில் ஒட்டகத்தில் தான் எதுவாக இருந்தாலும் ஒட்டகத்தில் வீடு காலி பண்ணாலும் ஒட்டகத்தில் ஏற்றி தான் கொண்டு போவாங்க. கட்டில்கிட்டலாம் கொண்டு போக முடியாது. இப்போ அந்த ஊரில் கட்டில் இதெல்லாம் இப்போ சும்மா கயிற்று கட்டில் மாதிரி தானே இருக்கும். அதை ஒட்டகத்தை சைடில் தொங்க விட்ருவாங்க, இந்த இதில் கொண்டி மாட்டி. எல்லாத்தையும் ஏற்றி 1 டன் 1.5 டன் ஏற்றினோடனே அந்த ஒட்டகம் என்ன பார்க்கணும், என்னையாவடா ஏமாத்துறீங்க, இவ்வளோ ஏற்றினா எப்படா நான் போவேன் அப்படிங்கும்போது உட்காந்துட்டு அடம் பிடிக்குமா. இந்த ஒட்டகம் ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே இல்லை மண்ணையே அள்ளி ஒரு துணி மூட்டையில் கட்டி, பழைய துணியில் கட்டி வச்சுருப்பான் மேலே. ஹாய் வேணுன்னே குத்துக்கிட்டே இருப்பான். அது எந்திரிக்காதான், ஒரு நான் அடம் பிடிச்சிட்டே இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவானா, திருப்பி வேணுன்னே திருப்பி குத்துவான். அது ஒரு டெம்ட் ஏற்றுறதுக்கு. அது போடா நீ என்ன 1.5 டன்னு ஏற்றி வச்சுட்டு நீ என்ன லூசு நினச்சிக்கா அண்ணன் அப்படியே உட்காந்துட்டு தலையை ஆட்டிட்டு எந்திரிக்காதான். உடனே அது கண்ணில் பார்க்குற மாதிரி இந்த மண் அள்ளி வச்சுருந்தாங்க மூட்டையை கண்ணில் பார்க்குற மாதிரி போடுவாங்க. அது என்ன ஒரு 2 கிலோ இருக்கும், 2-3 கிலோ டொப்புன்னு போடுவாங்க. மேலே ஏறி உட்காந்து கண்ணில் பார்க்குற மாதிரி போட்ட உடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவான் 1.5 டன்னோட. நான் அடம் பிடிச்சதுனால இறக்கிட்டல நீ, அதுதான்டா இந்த ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகம் அங்கே எத்தா என்ன பண்ணும், எந்திரிச்சு அதே 1.5 டன் அப்படியே தான் இருக்கும். அதை எந்திரிச்சு கடைன்னு ஓட. நீயா நானா, நீ ஓனராக இருந்தால் நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? அடம் பிடிச்சி இறக்குனையா இல்லையா? இவன் ஓனர் பார்ப்பான், பரதேசி ஒட்டகமே என்ன பண்ணுறது, நீ அடிமுட்டாலும் எனக்கு தெரியும், ஆனால் உன்னைய வச்சு தான் நான் போல போட்டிகிட்ருக்கேன், அதனால் போய் தொலைன்னு சொல்லி அதுக்கு போடுவாங்க. இது ஒரு கதை. இப்போ கவர்னருக்கு வருவோம். நீங்கள் அதையும் இதையும் கேட்டுடக்கூடாது. இப்போ கவர்னர் வந்து என்ன பண்ணுறாரு, பாட்டு போடணுன்றார். ஒன்று இவங்க பார்க்குறாங்க, பாட்டு தானே போடணும், சரி முன்னாடி பின்னாடி போட்டு விடு, 2 போட்டு விடு, 2 பாட்டாக போட்டு விட்ருக்கேன். தமிழ் தாய் வாழ்த்தை போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அடம் பிடிச்சிருக்காரு, எந்திரிக்க மாட்டேன், முன்னாடி ஒரு டைம் போடுங்க, சரி போடுங்க. ஆனால் இளையராஜா பாட்டா திருப்பி போடுறதுன்னு சரி கேட்குறாரு, போட்டு விடுங்க. போட்டு விட்டோடனே அவர் வாச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு டைம் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்தளவுக்கு அவர் பக்தி, தேசபக்தின்றதில் அவர் ரொம்ப அவர் பாட்டை போட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு போயிருக்காரு. நான் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய சாதனையாக சொல்லப்படுது. எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், கவர்னர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். பட் கம்மிங் டு த பொசிஷன், ஒரு பெரிய பொசிஷனில் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது கேரளா கவர்னர் அவர் கேரளாலேருந்து இங்கே வந்திருக்கார். சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது சில வார்த்தைகளே இங்கிலீஷில் தான் எழுதி அன்றைக்கி படிக்கிறாங்க இல்லையா? அதில் வந்து நம்ம பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் அப்படின்னு இருக்காங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப பொறுமையாகவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி இப்போ பெரியார் அண்ணா கம்ராஜர் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது நார்த்லேருந்து வந்து படித்தா வேறு,
திராவிடியன் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒரு இங்கிலீஷில் எழுதி அதை கரெக்டாக படிக்க மாட்டாங்களா? இங்கிலீஷில் எழுதினா ஏன் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போய் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் நார்த்தில் போய் ஒரு பெரிய தலைவரோட பேரை வந்து மாற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இப்போ ஆர்எஸ்எஸில் உள்ளவங்க பேரெல்லாம் உங்களுக்கு இப்போ எழுதி கொடுத்தா நீங்களே வாசிக்க மாட்டீங்க. கெட்கேவார்னு இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க ஏதோ ஒரு கேட்டுக்கிட்ட அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? தவறாக தானே இருக்கும். அது தவறு தான். ஆனால் ஏன் இவங்க சொல்கிறது அந்த கொள்கை சித்தாந்தம் உள்ளவங்க பேரை நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஓகே. அதே மாதிரி அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை தலைவர்கள் அவங்களுக்கு தெரியாது, சுத்தமாக தெரியும். அவங்களுக்கு கெட்கேவார் தெரியும், திலகர், அவர் வேறு இப்போ உள்ளவர் மோடிஜி, அமித்ஜி, இவங்கள தான் தெரியும். அவங்கள ஈஸியாக சொல்லிடுவாங்க. இதில் கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். பெரியார்னு பேரை கேட்டாலே கொஞ்சம் இடிக்குது. பெரியவர்ன்றாங்க. அது படித்து பார்த்தாலும் அது கொஞ்சம் தப்பாக போகும். பட் இருந்தாலும் இந்த தடவை வந்து அந்த அறிக்கையை படிக்கும்பொழுது இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார், எல்லாம் அப்படியே ஸ்டாலின் இருக்கும்போது என்ன படித்தாங்களோ அதை அப்படியே படிக்கிறாங்க. இல்லை, அது கவர்னருடைய இது என்னென்னா, கவர்னர் வந்து தமிழக அரசுடைய மவுத் பீஸாக தான் நீங்கள் இருப்பார். கவர்னர் வந்து ஊரில் எல்லாம் கொலா போடுவாங்க, இரும்பில் நீளமாக அந்த கொலா மாதிரி தான் கவர்னர். பாட்டு வந்து யாருன்னா தமிழ்நாடு அரசு. விஜயோட பாட்டு வந்து அந்த குழாயில் பாடும். ஓகே, புரியுதா? அந்த குழாயாக ஒரு பாட்டு போட முடியுமா? போட முடியும். அதுவாக ஒரு பாட்டு பாட முடியுமா? முடியாது. அது வந்து இந்த சத்தத்தை பெருசாக ஊரில் கொண்டு ரீச் பண்ணும். அதனால் கவர்னர் வந்து தெருக்குழா மாதிரி. தெருக்குழான்னா தண்ணி குழா இல்லை, சவுண்டு குழா மாதிரி. சவுண்டு குழா. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர். அவங்க வந்து தமிழக அரசுன்றது வந்து ரெக்கார்டு மாதிரி. இதில் என்னப்பா இளையராஜா பாட்டு பாடினீங்கன்னா குழாயில் இளையராஜா பாட்டு போடும், ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பாட்டு பாடும். அந்த மாதிரி தான் அது. சிறப்பு. ஸோ அதே மாதிரி இந்த தடவை நிறையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முக்கியமாக இந்த கோயிலேருந்து அறநிலைத்துறையில் வரக்கூடிய பணங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து இது வரைக்கும் வந்து கல்விக்காக அந்த மாதிரி சில ஃபவுண்டேஷன்லாம் நிறைய போயிட்டு இருந்தது போன அரசாங்கம் வரைக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொன்னாங்க. பட் இந்த தடவை திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கோயில் பராமரிக்கிறதுக்கே மறுபடியும் போகுது, அது வந்து நாங்கள் வேறு எதுக்கும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10,000 கோடியை எப்படி கோயிலுக்கு பராமரிப்பேன்? கோயிலுக்கு என்ன பராமரிப்பு வேண்டி கிடக்கு? கோயிலுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு டைமு கும்பாபிஷேகம் நடத்தணும். அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், புரியுதா? அவங்க அதை புலவார பண்ணி பார்க்குறது வைக்கிறதுக்கு, அன்னதானம் பண்ணுறதுக்கு தான் இந்த கோயிலுக்கு செலவு. அது வந்து ஒரு 25-30% தான் ஆகும். கோவில் நிதியை மக்கள் வளர்ச்சிக்கு, இறைவனுக்கு மக்கள் அதாவது பணம் உள்ளவன் தானம் பண்ணுறான். அதை வந்து ஐயர்கள் சாப்பிட்றதுக்கு, சூடங்காட்டவன் சாப்பிட்றது கிடையாது, மட்டும் கிடையாது. அதை வந்து இந்த சமூக வளர்ச்சிக்காகவும் இறைவனின் பெயரால் பயன்படுத்துகிறது தான் நியாயமாக இருக்கும். புரியுதா? நீங்கள் திருப்பதி பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் காசை பூரா எடுத்து பேங்க்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளை போட்டு வச்சுருக்கோம். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வட்டியை வாங்கி நடுவில் இருக்கவன் லட்டில் தின்னுட்டு போகிறது, நெய் வாங்குறவன் கமிஷன் அடித்து சாப்பிட்டு போகிறது, இவங்க சாப்பிட்ட போக மீதி அவ்வளோ சர்ப்ளஸ் அமௌண்ட்டு பேங்க்கில் சும்மா கிடக்கு. ஏன் ஆந்திரா வளராமல் இருக்குன்னா இதுதான் காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு சோறு போடுறோம், கல்வி இதுக்கு செலவு பண்ணுறோம், கல்லூரிகள் வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறோம், கல்லூரி கட்டுறோம். இப்படி பல்வேறு நலப்பணிகள் வந்தாங்கன்னா ஸ்டேட் டெவலப் ஆகுது, ஸ்டேட் மக்கள் டெவலப் ஆகிறாங்க, எல்லாமே டெவலப் ஆகிறாங்க. இதை முடக்கி வச்சு இவங்க ஒரு தரப்பினர் சாப்பிட்டு போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் அது. அந்த திட்டத்தை நோக்கி தான் இவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அது ஏற்புடையதாக இருக்காது. ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இந்தியா முழுவதும் அறநிலையத்துறை சுத்தமாக செயல்படுதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஓகே. ஸோ அதை இவங்க உடச்சி சாப்பிடணுன்றது தான் இவங்க நீண்ட நாள் லட்சியம், கொள்கை எல்லாம். கோவிலை கைப்பற்ற வேண்டும், அதில் வர வருமானத்தை ஆட்டை பண்ணணுன்னா ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பை வந்து கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்ததை இவங்க ஈஸியாக எடுத்து தானமாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது வந்து சீர்குலைப்பதற்கான முயற்சி தான் இது. அவர்கள் பேச்சை கேட்டு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கான தீர்வு எப்படி இருக்க போகுது? இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் எப்படி தான் இருக்கும். இதில் எதுவும் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரும். எல்லாம் மாற்றம் தானே மனித தத்துவமே. மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி மாறும். எதுவும் மாறும், கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சமீபத்தில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து பொதுவான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒன்று தொடர்ந்துகிட்டே இருக்குது. மகேந்திரன் சொன்னப்போ ஒரு பயங்கரமான ஒரு வைரல் இதுவாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து லாரன்ஸ் அவர்கள் சொன்னது போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீமன் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன
ஸ்ரீமன் விஜயோட நண்பர் நினைச்சேன். ஸ்ரீமன் அவர் வந்து விஜயோட நண்பர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 4 பேரை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதாவது ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணுறாங்க. என்ன எது issue? எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணுறாங்க. 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, கண்டென்ட் எடுத்து பேசுகிறாங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அது வந்து ஆக்சுவலாக ஏதோ நடக்காததை பேசியது போலவும் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்து நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கிற மாதிரி இருக்குது. இந்த மண்ணா போனவன்லாம் எங்கே இருந்தான்னு தெரில ஒரு நாள். புரியுதா அவங்களுக்கு? இந்த மாதிரி நிறையா பேர் கிளம்பியிருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது பதவி வாங்கிட மாட்டோமா. ஒரு காமெடியாக கூட நடித்த ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்டாப்புல. நம்மலாம் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி இந்த மரம் மட்டையெல்லாம் வந்து இப்போ ஆசைப்பட்டு வருது. இப்போ லாரன்ஸை டோட்டலாக கூப்பில் உட்கார வச்சிட்டாங்க. அரசியலுக்குள்ளே பூர்றதுன்றது சாதாரண வேலை. அதுக்கு எவன் தெரியுமோ அவன்கிட்ட அட்வைஸ் கேட்டு தான் நீ வரணும். எல்லோரும் விஜய் ஏற முடியாது. அது தெரியாமல் இறங்கி போட்டு அடின்னு இணையதளத்தில் அடித்து இணையதளத்திலே கையை காலை உடச்சி விட்டாங்க. ஆமாம், பயங்கரமாக பேசி விட்டாங்க. அவ்வளோதான். இனி வந்து லாரன்ஸே முடிஞ்சு போச்சு. கவுன்சிலராக கூட ஆக முடியாது. இல்லை, அவர் வந்து தாவேக்காவுக்கு வருவார்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க இன்னொரு இன்டெரக்டான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை இந்த கட்சி ராகவேந்திரா இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தப்போ அப்படின்னா அண்ணாமலை ஃபஸ்ட்டு ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லி தான் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். வந்தப்போ இங்கே ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கல, அதனால் வந்து பிஜேபி போனார். இப்போ மறுபடியும் பிஜேபி ரிசைன் பண்ணிட்டு தனி கட்சின்னு ஒன்று தொடங்கி நேராக போய்ட்டு மறுபடியும் ரஜினி சார்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதே சமயத்தில் அவங்க ஒரு மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து வி த லீடர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது கனெக்ட் எங்கன்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க தாவேக்கா தான் வந்து வரப்போகிறாரு லாரன்ஸ் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அண்ணாமலை தான் வந்து சேருவார் அப்படின்னு ஒரு பேர்.